இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீங்க ஆரத்தி காட்டுங்க. அண்ணா, அட சாமி கும்பிடும் போது கூட அமைதியா இருக்க மாட்டீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்ல. ஆமா, எல்லாமே அண்ணன் தான் ஆரம்பிச்சாரு. ஆமா, இவ எதுவுமே பண்ணல பாருங்க. அண்ணா நில்லு. நீங்க யாரு? வணக்கங்க. நான் ரஜத், பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். வணக்கம்ப்பா. நீங்க ஷாமா வீட்டுக்கு தானே கொடுத்துன வந்திருக்கீங்க? வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? யாரும் இல்ல ஆண்டி, நான் தனியா தான் தங்கியிருக்கேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் ஊர்ல தான் இருக்காங்க. நான் இங்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஒரு போட்டோகிராஃபர். அதுதான் இங்க என்னோட பிசினஸ். யார்கிட்டயும் வேலை செய்யாம சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், என் சொந்த பணத்துல. அடேங்கப்பா, ஸ்டார்ட் அப் ரொம்ப பிரமாதம்ப்பா. இந்த சின்ன வயசுலயே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கியா? டே அங்கிட், பாத்தியாப்பா? நீ என்னடானா மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்க. உள்ள வாப்பா. அவன் தன்னோட காதலை எப்படி சொன்னா? எப்படி? காலிஃப்ளவர் பூவை கொடுத்து. காலிஃப்ளவரையா? அனிதா, நீ சிரிக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்க. இனிமே தினமும் உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன்னா. நீங்க இருக்கீங்களே. பின்ன நான் இல்லாம வேற யார் பண்ணுவாங்க? சரி, நாம சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல. ஒன்னா உட்காந்து ஆசையா பேசிக்கிறதும் இல்ல. நீ உன் வீட்டு வேலையில பிஸியா இருக்க, நான் என் வேலையில பிஸியா இருக்கேன். நாம ஒண்ணு பண்ணலாமா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். சரிங்க. ம்? இந்த ஸ்கிரீனை யாரு திறந்து விட்டது? குட் நைட் செல்லம். வணக்கம் ஆண்டி. ரஜத் கண்ணா, நீயா? வாப்பா உட்காரு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆண்டி, சாக்ஷி கிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு வந்தேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி ஆண்டி. உன்னோட ப்ராஜெக்ட் இது
இது ஏன் ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா உன் வீட்டு டைனிங் டேபிள்ல நீ பண்ண ப்ராஜெக்டை நான் பார்த்தேன். நம்ம 2 பேரோட ப்ராஜெக்டும் ஒரே டாபிக் தான். அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் யோசிச்சேன். ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது, யூஸ் பண்ணிக்கணும். சரி, நான் போயிட்டு வரேன். See you. ரஜத் போயிட்டானாமா? டீ குடிச்சிட்டு போக சொல்லிருக்கலாம்ல. ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அழகான பொண்ணுங்க இந்த உலகத்துல அவ்வளவா கிடையாது. சும்மா ஏதாவது பேசாத. என்ன மாதிரி உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஓ, அப்போ நான் இருக்கேனா? நீ கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மேல யோசிச்சு பாரு. நீ மட்டும் என் லைஃப்ல இருந்தா நிச்சயம் கொஞ்ச நாள்ல நான் ஒரு பெரிய ஆளா வந்துடுவேன். சாக்ஷி, ஐ லவ் யூ. பால் குடிச்சிட்டு படிமா. ஹலோ, நாளைக்கு என்னோட பர்த்டே. நீ கண்டிப்பா வரணும். அம்மா கிட்ட கேட்கணும். நீ மட்டும் வரலனா நாளைக்கு நான் கேக் கட் பண்ண மாட்டேன். ஹலோ ரஜத், என்ன பண்றது? போலாமா இல்ல வேண்டாமா? அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கலாமா இல்ல தெரியாம போயிட்டு வரலாமா? ஒருவேளை அவங்க பெர்மிஷன் தரலனா ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரஜத், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. நான் உன் கூட தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல் தடவையா என் வாழ்க்கையில வந்த ஒரு பொண்ணோட. கேக் கட் பண்ணவா? ஆ, நீ சிரிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே இந்த டைம் உறைஞ்சிடாதானே இருக்க. உன் கூட இருந்தா டைம் போறதே தெரியல. எனக்கும் தான். இங்க பாத்தீங்களா, உங்க பொண்ணு வந்துட்டா. பர்த்டே பார்ட்டில எப்படிமா போச்சு? நல்லா போச்சுமா. வீட்லயே இல்லாம இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வரணும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரூம்லயே உட்காந்து வெறும் புக்கையே படிச்சுக்கிட்டு இருப்ப சொல்லு? வெளி உலகத்தையும் பார்க்கணுமா? 4 இடத்துக்கு போ, ஃப்ரெண்ட்ஸோட பழகு, பார்ட்டி பண்ணு, சரியா? என்ன சாக்ஷி, கேக் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் டயர்டா இருக்கேன். அப்பா ப்ளீஸ். சரி சரிம்மா, புரியுது. நீ போய் தூங்குமா, போ. நான் என்ன பண்ணிருக்கேன்? ஹாய். ஹாய். சாக்ஷி வர சொல்லிருந்தா. அவ லேப்டாப் ஹேங் ஆகுதமே, போய் பார்க்கட்டுமா? போங்க.
இங்க எதுக்கு வந்த? அம்மா அப்பா பார்த்தா என்ன ஆகுறது? ஃபோன் பண்ணா ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? என்னை இக்னோர் பண்றியா? ஏன்? சாக்ஷி, அட ரஜத் கண்ணா, நீ எப்பப்பா வந்த? ஆன்ட்டி, அது சாக்ஷி தான் லேப்டாப் ஹேங் ஆகுதுன்னு சொல்லி என்னை வர சொல்லியிருந்தா. ஓ அப்படியா? சரி, நீ இரு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரிங்க ஆன்ட்டி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ இருந்தா நான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன். வெளியில போ. நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்னை எதுக்காக இக்னோர் பண்றேன்னு நீ பதில் சொல்லு, நான் இங்கிருந்து போறேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் கத்திடுவேன். Idiot. ஒரு தடவை சொன்னா புரியாது. நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ல வர? இதுக்கப்புறம் நாம மீட் பண்ணிக்க வேண்டாம். உன்னாலதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில வந்திருக்கேன். அவங்க என்ன எந்த அளவுக்கு நம்புறாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டாம். இவ்வளோ சீக்கிரம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்க போறியா நீ? அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுற முடியாது. இதெல்லாம் நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? இந்த வீடியோவை டெலீட் பண்ணு. எதுக்காக வீடியோலாம் எடுத்து வச்சிருக்க? சீ. அப்படின்னா நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த மாதிரி அழறத நிறுத்த. நான் எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீ வரணும். இல்லைன்னா இந்த வீடியோவை உன் வீட்டுல எல்லாரும் பார்ப்பாங்க. உன்னோட அண்ணனும் பார்ப்பான். இல்ல, நம்ம 2 வேண்டாம். பேரும் எப்படிலாம் இருந்திருக்கோன்னு அவனும் தெரிஞ்சுப்பான். இல்ல, வேண்டாம் ப்ளீஸ் ரஜத். என் வாழ்க்கையில விளையாடாத. ப்ளீஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. இப்படி ஒரு துரோகத்தை உன்னால எப்படி எனக்கு செய்ய முடியுது? இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சாக்ஷி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ சாப்பிட கூட கீழே வரல. பசி இல்லையா உனக்கு? நீங்க போங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வா. என்னாச்சு இவளுக்கு? ஏன் அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வருதுல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. என்னம்மா நீ டென்ஷன் நீ ஆகக்கூடாது, அந்த எக்ஸாம் தான் ஆகணும். அம்மாவும் நானும் திட்டுவோன்னு நினைக்கிறியா? நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எக்ஸாம்ல நல்லா பண்ணுவ. டோன்ட் வரி, சாப்பிடுமா. ம். நான் உன்னை மீட் பண்ணணும். சீக்கிரம் வெளியில வா. அனிதா, ஆ, வரேங்க. சாக்ஷி, சொல்லுங்கம்மா.
எங்க போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லைம்மா, ரூமில் இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலான்னு போனேன். மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கவா? போகட்டுமா? சாக்ஷி, சாக்ஷி சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா. சாக்ஷி என்ன பண்ற? சாக்ஷி, சாக்ஷி, இதெல்லாம் என்னதுமா? நீ நீ என்ன பண்ண பாத்திருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? எது கழற? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அம்மா, அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ணிட்ட? என்னன்னு சொல்லுடி. என்ன தப்பு பண்ண? கேக்குறல்ல, பதில் சொல்லு. அம்மா, சாக்ஷி, நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க இருந்து அது வந்துச்சு? அம்மா, நான் இதை தெரிஞ்சு பண்ணலம்மா. அம்மா, என்ன நீங்க தான் காப்பாத்தணுமா, ப்ளீஸ்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இங்க பாரு சாக்ஷி, அழாத. பிரச்சனை ஒண்ணு பெருசாகல. நான் உன் கூட இருக்கேன். நீ உன்னோட அம்மாவை நம்பலாம். நான் இருக்கிற வரைக்கும் இது பெருசாக்க விட மாட்டேன். இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேம்மா. நீ தைரியமா இரு. போயும் போயும் சின்ன பொண்ணு கிட்ட அவ ஒரு குழந்தைடா. வீடியோவை டெலிட் பண்ண. அதுவும் இப்பவே நீ டெலிட் பண்ணி ஆகணும். அடிங்க ஆண்டி, அடிங்க. நல்லாதான் இருக்கு. நான் ஒன்றும் உங்க பொண்ணை வலுக்கட்டாயமா கூப்பிடலையே. அவ்வளோதானே விரும்பி வந்தா. பொய் சொல்லாத. நாங்க எங்க பொண்ண அப்படி வளர்க்கல. உன்னால அவ தப்பான முடிவெடுக்க பாக்குறா. இந்த பிரச்சனைய நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். வீடியோவை டெலிட் பண்ணு. வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்? இன்னைக்கு நீங்க ஏன் கூட இருக்கலாம். இங்க பாருங்க, உடனே முடிவெடுக்கிறது கஷ்டம்தான். உங்களுக்கு வேணும்னா நான் டைம் தரேன். நாளைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் நீங்க வரணும். வரலனா இந்த வீடியோவை முதல்ல உங்க புருஷனுக்கு தான் நான் அனுப்பி வைப்பேன். டீ குடிப்பா. தேங்க்யூ. பிரமாதம் ஆண்டி, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளைக்கு 8 மணிக்கு நீங்க வரணும். என்ன மேடம்? மடி சாக்ஷி, அம்மாக்கு சப்பாத்தி கொடு.
ஹலோ, என்ன? ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க கேக்குறேன்ல, இந்த ராத்திரியில இவ்வளவு அவசரமா எங்க தாங்க போறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சூசைட் பண்றதுக்கு அட்டம் பண்ணிருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் ரொம்ப சீரியஸா இருக்கானா. நான் உடனே போய் ஆகணுமா? சரிங்க, நீங்க போங்க, நான் கதவை லாக் பண்ணிக்கிறேன். சரிம்மா, ஜாக்கிரதை. நீ வர மாதிரி இல்ல இல்லையா? வீடியோ எப்படி வைரல் ஆகுதுன்னு பாரு. இது ஒன்றும் இன்ஃபர்மேஷன் கிடையாது, உனக்கான வார்னிங். புரியுதா? வாங்க வாங்க மேடம், எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. போலாமா? அம்மா, 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 ப்ளீஸ் கதவை திறங்கம்மா. அம்மா, அனிதா, 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 ஏய், பாத்து. ஏய், உன் கவனம் எங்க இருக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் நெய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, கை எப்படிமா இருக்கு?
அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எல்லாம் என்னாலதாம்மா. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தாம்மா. நான் மட்டும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்னா இப்படிலாம் நடந்திருக்காது. ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. சாக்ஷி, நீங்க என்ன அடிச்சிருங்கம்மா. உங்க கோவம் தீர என்ன அடிச்சிருங்க. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. என்னாலதான் இப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம். என்னால இத பார்க்க முடியல. சாக்ஷி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ அழாதம்மா. முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சாக்ஷி, நீ அழக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லம்மா. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. ஹலோ, என்ன வேணும்? எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் ஒன்றும் உன்னை கிளம்பி வர சொல்லலையே. சும்மா உன்கிட்ட ஃபோனில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா எழுந்து விண்டோ கிட்ட வா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல? எப்படி இப்படி எல்லாம் பண்ற? அப்புறமா திட்டிக்க. இப்போ ஒழுங்கா எழுந்து வா. எவ்வளோ அழகா இருக்க. சரி, மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். அனிதா, அனிதா, நீ எங்க போயிட்டு வர? நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அது வந்து மனோன்மணி ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க ரெசிபி கேட்டு வர சொன்னாங்க. பாரா, என் பொண்டாட்டியை எல்லாரும் ரெசிபி கேட்கறதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. ஏன்னா உன் கை பக்குவம் அந்த மாதிரி. உன்ன மாதிரி யாராலையும் சமைக்கவே முடியாது. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா அது என்கிட்ட சொல்லு. உன் புருஷன் நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதானே கேக்குறேன், சொல்லு. அது அது வந்துங்க, என்னன்னா
ஹலோ, என்ன? எப்ப? என்னங்க என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணா? அனிதா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சூசைட் அட்டம் பண்ணியிருந்தான்னு. அவன் செத்து போயிட்டான் அனிதா. இது எல்லாத்துக்குமே காரணம் அவனோட பொண்டாட்டி தான். யார் கூடவோ கள்ள தொடர்பு வச்சிருந்திருக்கா, அவன் கூடவே போயிட்டான். என் ஃப்ரெண்டு அவன் பொண்டாட்டி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான் தெரியுமா? அப்படி ஒரு நல்ல புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டான். பாவம், அவனால பொறுத்துக்க முடியாம உயிரையே விட்டுட்டான். அவன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் அந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. அங்கித், என்னாச்சுப்பா? நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும். சீக்கிரம் ரெடியா கிளம்பலாம். அங்கிள் வணக்கம். வணக்கம் பா ரஜத். நான் இப்ப கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன், நம்ம அப்புறம் பேசலாம். சரிங்க அங்கிள். இங்க பாருடா, அம்மாவும் பொண்ணும் ஒன்னா இருக்காங்க. யார சூஸ் பண்றது? அம்மாவையா இல்ல பொண்ணையா? ஷாபூத்ரி போட்டு பார்க்கலாமா? ஷா ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? தப்பிக்க பாக்குறீங்களா? ஷாட் போட் 3 கரெக்டா வரல. டாஸ் போட்டு பார்த்துடலாமா? தலை விழுந்தா அம்மா, ஒரு வேளை பூ விழுந்துச்சுன்னா பொண்ணுதான். டாஸ் போடலாமா? அம்மாவா பொண்ணா? அம்மாவா பொண்ணா? அம்மாவா பொண்ணா? பொண்ணா அம்மாவா? பொண்ணு. இல்ல இல்ல எஸ், நம்ம விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வா. இல்ல, நான் வரமாட்டேன். வேண்டாம். அட, கையை விடு. எதுக்குமா அழுற? நீ அழுதா உன் அம்மா பயப்படுறாங்களே. பயப்படாம என் கூட வா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். அம்மா, என்ன நீங்க வரீங்களா? சரி, இல்ல வாங்க வேண்டாம், விடு. வாங்க போலாம். அம்மா, அம்மா. பாய் சாக்ஷி. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ் கதவை திறங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. அம்மா கதவை திறங்க. அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா, நான் உள்ள வரணுமா?
வணக்கம், நான் தான் சுஷாந்த் சிங். வீட்டில் பசங்க என்ன பண்றாங்கன்றத கவனிக்கணும். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்கன்னு கண்மூடித்தனமா இருந்துடக்கூடாது. வளர வளர எண்ணங்கள் மாறும். அவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலேயே சில தவறுகளை பண்ணுவாங்க. இந்த கதையிலையும் அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஒரு தவறு பண்ணி அதை வீடியோ ரெக்கார்டாகவும் பண்ணி மேலும் மேலும் அந்த தவறை அந்த பையன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அந்த ரெக்கார்டால விளைவுகள் ரொம்பவே பெருசா இருக்கு. பிளாக்மெயில் பண்றதால தண்டனையும் அதிகம், பாவங்களும் அதிகம். கதையில என்ன நடக்க போகுதுன்றத வாங்க பார்க்கலாம். அனிதா, அனிதா, கதவை தரமா. என்ன அசந்து தூங்கிட்டு இருக்காளா? அனிதா, கதவை திறயம்மா. என்னாச்சுப்பா? உங்க அம்மா என்ன அசந்து தூங்கிட்டு இருக்காளா? நான் கதவே திறக்க நான் மாட்டேங்கிறேன். தட்டுறேன். அம்மா, அம்மா, அனிதா, அம்மா. அம்மா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? இல்லப்பா, அம்மா உள்ளதான் இருக்காங்க. உள்ளதா இருக்காளா? எனக்கு தெரிஞ்சு கதவை உடைச்சா வேணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரிப்பா, உடைச்சிரு. சீக்கிரம். அம்மா, அனிதா, அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? எழுந்திருமா. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? அனிதா, அம்மா, அனிதா, அம்மா, எழுந்திருங்கம்மா. அம்மா, அம்மா, எழுந்து பாருங்கம்மா. அம்மா, அனிதா. இங்க பாருங்க, வந்திருக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது சூசைடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கான காரணம் எதுவும் தெரியல. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், எங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷமான குடும்பம் சார். எங்க வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சார், சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் கண்டுபிடிங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து இப்ப கிளம்பி போறோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அவன் ஏன் இப்படி பண்ணா? நான் தாங்க. இத்தனை வருஷமா நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு 2 அழகான பசங்களும் இருக்காங்க. நம்ம வாழ்க்கை அவங்களால ரொம்பவே அழகாயிடுச்சு இல்லைங்க. ஆனா என்னால இதுக்கு மேல நிச்சயமா முடியாது. என்னோட வாழ்க்கையில இதுதாங்க கடைசி நேரம். ஏன்னா நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்கும்போது நான் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேங்க. நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன். அதுக்கான முக்கிய காரணம் ரஜத். அவன்தான் என்ன வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் நிச்சயமா என்னோட நல்ல கணவரோட வாழ முடியாது. அதனாலதான் நான் என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் மேல எந்த தப்பும் இல்லைங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அதனாலதான் நான் இந்த முடிவை எடுக்கிறேங்க. பிரகாஷ், நீங்க ரஜத்தை சும்மா விடக்கூடாது. அவனை உயிரோட விட்டுறாதீங்க. அவன் நல்லவன் கிடையாது. அவன் இந்த உலகத்துல இருக்க கூடாது. இத நீங்க பார்க்கும்போது நானும் உங்க கூட இருக்க மாட்டேன். என்னங்க, நம்ம 2 பசங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் பத்திரமா இருங்க.
உன்னால தாண்டா என் பொண்டாட்டி உயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. எல்லாம் உன்னால தாண்டா. நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். உயிரோடவே விட மாட்டேன்டா. ஹேய், உன் பொண்டாட்டி அவ்வளவுதான்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு. இதுலதான் உன் பொண்டாட்டியோட உண்மையான முகமே இருக்கு. ஏய்! என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறதுக்கு உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு அருகதல்ல. ஏய், நான் பேசுவேன்டா. உன் பொண்டாட்டி அடக்க உனக்கு தெரியல. என்கிட்ட வந்து உன் திமிர காட்டுறியா? உன்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணுதான் என்கிட்ட அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் என்ன தேடி அவ வந்தா. என் பொண்டாட்டி உன்னை தேடி வந்தாளா? ஆமாடா. இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. முடிஞ்சதா பாத்துக்கடா. அடே, அவ உன்னை தேடி வந்தாளா? என் பொண்டாட்டி அப்பாவிடா. அவ உலகம் தெரியாதவடா. அவளுக்கு எந்த சூதுவாதும் தெரியாதுடா. அவ குழந்தை மாதிரிடா. சார், உங்களை நாங்கள் கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக போகிறோம். உங்கள் பசங்க கிட்ட ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. தாராளமாக நீங்கள் பேசிட்டு வரலாம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். மா சாக்ஷி, அப்பா அங்கிள், நான் உங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேன்ப்பா. உண்மையான குற்றவாளி நான் தான். இல்லப்பா, இதெல்லாம் என்னால தான் நடந்தது. அம்மா அம்மானு பின்னாடி தான் சுத்துறேனே தவிர அவங்களோட பிரச்சனையை கேட்டேனாப்பா. நான் அவங்க பிரச்சனையை கேட்டு இருந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, அண்ணா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். தப்பு என் மேலேயும் இருக்கு. அம்மா என்னாலதான் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தாங்க. அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. இல்லம்மா, நீ அழாத. இதுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ அழாதம்மா. ஒரு தப்பான முடிவு எடுத்ததால ஒரு குடும்பமே அழிஞ்சுது. ஒரு அழகான குடும்பம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருக்க தேவையில்லை. அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எப்பவோ முடிவுக்கு வந்திருக்கும். வீட்டில் கலந்து பேசினா முடிவுக்கு வராத பிரச்சனையே இல்லை. அப்படி பேசுறதுக்கும் நாம தயாரா இருக்கிறது இல்லை. பாருங்க, வாழ்க்கை விளையாட்டா போயிடுச்சு. ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது அதை பயப்படாம எதிர்கொண்டோம்னா மனசுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும். அந்த ஒரு பையனால மொத்த குடும்பமும் செதஞ்சு போச்சு. பெத்தவங்க கிட்ட பசங்க சில விஷயங்களை சொல்றதுக்கு பயந்து நடுங்குறாங்க. இந்த அம்மா மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. அநியாயம் நடந்தா குரல் கொடுக்க கத்துக்கோங்க. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை தட்டி கேட்க தைரியமா இருக்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்காக இல்ல, உங்க குடும்பத்துக்காக. மீண்டும் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் இன்னொரு புது கதையோட. நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட். கிரைம் பண்ணாதீங்க, பண்ணவும் விடாதீங்க.